Peacemakers of Christo. உன் வாழ்க்கையில் நிஜமான அன்புக்காக இயங்குகிறாயா? உண்மை அன்பு காண்பித்தாயா? யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா, வணங்குகிறோம் சுவாமி, சாசாங்கபடி நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. இயேசு ராஜாவே, உன் பாதம் பரிசுத்தமானது, நீ சென்ற பாதைகள் பரிசுத்தமானது. ஆண்டவரே, ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் காண்கிற மனிதர்கள் மீது கருணை கொண்டிரே சுவாமி. அப்பா, நீர் ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. அவர்கள் வழிகளை போக்கினீர் ஐயா, அவர்கள் தாகத்தை நீர் தீர்த்தீர் சுவாமி, அவர்களுக்கு தேவையான காரியங்களை நீர் செய்தீர் ஆண்டவரே. அப்பா, உன்னிடம் ஆத்ம பாரம் இருந்தது சுவாமி. இயேசுவே, உம்முடைய உள்ளத்துக்குள்ளாய் ஆத்ம நேசம் இருந்தது சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இன்றைய நாளிலே எங்கள் மத்தியிலே ஆத்ம பாரமும் இல்லை, ஆத்ம நேசமும் இல்லை ஆண்டவரே. உண்மையான அன்பு எங்கள் மத்தியில இல்லை சுவாமி. என் வாழ்க்கை முழுவதும் ஐயா, நான் ஓடோடி சென்று எத்தனையோ பிள்ளைகளுக்கு உதவினேன் ஆண்டவரே. ஆண்டவரே, படிப்பதற்கு உதவினேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் வீடு கட்டுவதற்கு உதவினேன் ஆண்டவரே. அவருடைய திருமணத்திற்கு உதவினேன் சுவாமி. அவர்கள் வண்டி வாங்க உதவினேன் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உதவினேன் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, இன்று நான் புறக்கணிக்கப்பட்டவனாக, நான் கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன் ஐயா. என் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்க்கை முழுவதும் ஓடோடி சென்று உழைத்தேன் சுவாமி. அவர்களை படிக்க வைத்தேன் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்கினே ஆண்டவரே. என்ன போல என் பிள்ளை இருக்கக்கூடாது, என்ன போல படிக்காம இருக்கக்கூடாது, என்ன போல சின்ன சின்ன வேலைக்கு செல்லக்கூடாது ஆண்டவரே. எனக்கு வேலை கிடைக்கல, ஆனா என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும். அவன் வாழ்க்கை செழுமையாக இருக்கணும், அவன் இங்கிலீஷ் பேசணும், அவன் ஆடம்பரமாக இருக்கணும், அவன் பைக்லையும் கார்லையும் செல்லணும், அவனுக்கு ஐடி ஜாப் கிடைக்கணும், அவன் வீடு கட்டணும். என் மக அழுவவே கூடாது, என் மகளுக்கு நான் 100 பவுன்ல நகை வாங்கி போடணும், அவ திருமணத்தை ஆடம்பரமா நான் நடத்தணும் என்று கனவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஓடி ஓடி உழைத்து கொண்டு ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில உடல் சுகத்தை எல்லாம், உடல் நலத்தை எல்லாம் இழந்து கொண்டு தன்னுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் ஓடி உழைத்த பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, என் கனவெல்லாம் உடைஞ்சு போச்சு ஐயா. ஆண்டவரே, நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்பா. என் மகன் என்ன விட்டுட்டு போயிட்டான்ப்பா. என் மகன் எனக்கு மரியாதை கொடுப்பது இல்லை ஆண்டவரே. என் மகன் என்கிட்ட பேசியே பல வருடங்கள் ஆகுது சுவாமி. என் மகள் ஆண்டவரே பாசம் இல்லாதவளாக போய்விட்டாள் ஐயா, சுயநலவாதிக்காரியாக மாறிவிட்டாள் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பிகளுக்கு உதவினேன், அவர்களும் அப்படி மாறிவிட்டார்களே ஐயா. என்று அனாதை போல இருக்கிற ஐயா. என் மனமெல்லாம் பாரம் சுவாமி. ஆண்டவரே, என் மனமெல்லாம் வலி ஆண்டவரே. இந்த வலினால என்னால ஆண்டவரே தூங்க முடியலப்பா. ஆண்டவரே, என்னால சாப்பிட முடியலப்பா. ஆண்டவரே, நான் வாழ்க்கையில தோற்று விட்டேனே அப்பா. ஆண்டவரே, நான் வாழ்க்கையில மோசம் போயிட்டேனே அப்பா. ஏசப்பா, எனக்கு யாருப்பா இருக்கிறா? நான் ஒரு அனாதைப்பா. உன் முன்னிலையில நான் அதையா நிக்கிறேன்ப்பா என்று உன் பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறார்கள் ஐயா. இயேசுவே, நீர் வாரும் அப்பா. உன் பிள்ளைகள் அனாதைகளாக ஆகக்கூடாது சுவாமி. அவர்கள் வாழ்க்கையில நல்லது தானே அப்பா செய்தார்கள் ஆண்டவரே. தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்று, தன் உறவுகள் நல்லா இருக்கணும் என்று, தன் மனைவி நல்லா இருக்கணும் என்று, தன் கணவன் நல்லா இருக்கணும் என்று தானே ஓடி ஓடி உழைத்தார்கள். எத்தனை தியாகங்கள் அப்பா, எத்தனை தியாகங்கள் ஆண்டவரே. அப்பா, எத்தனை தியாகங்கள் செய்தோம், இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்குதுப்பா. சாப்பாடு இல்லாம கூட நான் கடந்தேன் ஆண்டவரே. என் பிள்ளை நல்லா சாப்பிடணும்னு நினைச்சேன் அப்பா. ஆனால் ஆண்டவரே, மனவேதனை ஆண்டவரே. இன்று அனாதையாக தோற்று போய் கிடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, தொழில் வளர்ச்சி இல்லாமல் கிடக்கிறேன் ஐயா.
காசு இல்லாமல் கிடக்கிறேன் ஐயா, வீடு இல்லாமல் கிடக்கிறேன் ஐயா, துணை இல்லாமல் கிடக்கிறேன் ஐயா, நண்பர்கள் இல்லாமல் கிடக்கிறேன் ஐயா, அனாதையாக கிடக்கிறேன் ஐயா, ஆரோக்கியம் இல்லாமல் கிடக்கிறேன் ஐயா, மனவேதனையோடு கிடக்கிறேனே சுவாமி. ஏசப்பா, எனக்கு யார் ஆண்டவரே இருக்கிறார்? நீர் ஒருவர் தானே அப்பா. இயேசுவே, என் எதிர்காலம் எல்லாம் நீர் மட்டும்தானே அப்பா. இயேசுவே, என்னை அழைத்தீரே ஆண்டவரே, என்னை தேர்ந்தெடுத்தீரே அப்பா. அப்பா, என்னை கைவிடாமல் காத்து வருகிறீரே ஆண்டவரே. இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை விட்டுடாதீங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை விட்டுடாதீங்க அப்பா, என் வாழ்க்கையை விட்டுடாதீங்க அப்பா. பயமா இருக்குதுப்பா ஆண்டவரே, நான் எதை கண்டாலும் பயந்து போகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, என் மீது இரக்கமையும் ஐயா. ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளா இருக்கிற பயங்களை அகற்றி போடுங்க என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. இயேசு ராஜாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி அவர்கள் மீது உம்முடைய அபிஷேக ரத்தத்தை ஊற்றுவீர், அபிஷேக பரிசுத்த ஆவியை ஊற்றுவீர் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி
மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.